வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் பீர்க்கங்காய் பச்சடி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? கேரட் ரைஸ் தேவையான பொருட்கள்: கேரட் 1/4 கிலோ, வேக வச்ச சாதம் ஒரு பெரிய பவுல், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10-15 நம்பர், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 10-15 பல்லு, காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேரட் ரைஸுக்கு கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதாவது தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் அப்படி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம், உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருப்பேன். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா வறுத்து முடிச்ச பிறகு சாப்பிட்டீங்கன்னா அந்த கடக்கு முடக்குன்னு இருக்கணும், அதனால தான் உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு பச்சை வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேரட் ரைஸ் அருமையாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கேரட் ரைஸ் பண்ணுறதுக்கு. காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதில் வெங்காயம் போட போகிறோம். ஆனால் வெங்காயம் அதிகமாக இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் பர்டிகுலராக கேரட் அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல வெங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் கம்மியாக போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் பார்த்தீங்களா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்குல்ல, அதுக்கு பிறகு தான் இந்த வெங்காயத்தை போட ஆரம்பிக்கிறோம். வெங்காயம் அதிகமாக போட்டால் அந்த டேஸ்ட் மாறும். அதனால தான் வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் எதுக்காக போடுறோம், அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்க தான் அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், திருப்பி வச்சிருக்க கேரட் திருப்பி சொல்கிறேன், மேல் தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி கேரட் போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கேரட் வேகிறதுக்கு சில பேர் தண்ணி தெளிப்பாங்க. நீங்கள் தண்ணிலாம் தெளிக்காமல் அப்படியே நல்லா வேக விடுங்க. அந்த தாளிப்புலேயே அந்த கேரட்டும் சேர்த்து வேகும் போது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் தண்ணி தெளிக்காமல் அப்படியே வேக வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு காரம் வேணும்னுச்சுன்னா அந்த டைமில் பச்சை மிளகாய் மட்டும் தான் போடணும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரம் பார்த்தீங்கன்னா ஒன்று காஞ்ச மிளகாய், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய். காஞ்ச மிளகாய் நம்ம அப்படியே போட்டதுனால காரம் இறங்காது. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். நீங்கள் அப்படியே விட்டினா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு இந்த கேரட் நல்லா வெந்திருக்கா. இதுக்கு பிறகு வேக வச்ச அந்த சாதத்தை போட்டிருக்கேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறோம். போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு சாதம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ண நல்லா சொல்லுவாங்க, ஆனால் உதிரியாக வராது. ஆனால் நல்லா வேக வச்ச சாதத்தோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான கேரட் ரைஸ் ரெடி.
இதை தொடர்ந்து பீர்க்கங்காய் பச்சடி. பீர்க்கங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் 300 கிராம், பாசிப்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, இடிச்ச பூண்டு 8 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, புளி சின்ன துண்டு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பச்சடி இல்லை. இந்த ரெசிபி வந்து என்னோட அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுட்டேன். ஆக்சுவலாக வந்து பீர்க்கங்காய் டிஷ்ஷு செய்யலாம் அப்படி கேட்டாங்கன்னா பச்சடி தான் சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ரைஸ்லையும் யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி யூஸ் பண்ணலாம், தோசை, இந்த மாதிரி பல ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்ஷு தான் இந்த பீர்க்கங்காய் பச்சடி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்புக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான கடுகு தாளிப்பாக போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 3 நம்பர் போட்டிருப்பேன். மீதி காஞ்ச மிளகாய் கடைசியாக தாளி போடுவோம். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரஃப்பாக கட் பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் குக் பண்ணி முடித்த பிறகு மசிக்க போகிறோம், அதாவது மேஷ் பண்ண போகிறோம் சொல்கிறேன். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டிருக்கோம். தக்காளியும் அது மாதிரி முழுசாக கட் பண்ணி போடலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த பவுடர் மசாலா கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணணும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி போடுறோம், கொஞ்சம் அதிகமாக தனியா பவுடர் போட்டு. அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் நீங்கள் கட் பண்ணும்போது மேல் தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையோட கட் பண்ணி போடுங்க. சில பேர் வந்து விதையை எடுத்துருவாங்க, ஆனால் அப்படி பண்ணாதீங்க. விதையோடு போட்டு நீங்கள் குக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, புளி வந்து ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுறோம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணணும். காரம் கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் போடலாம். அதுக்காக வந்து பவுடர் மசாலா நீங்கள் போடாதீங்க. பவுடர் மசாலா போட்டால் டேஸ்ட்டு மாறும். கடைசியாக காஞ்ச மிளகாவை தாளித்து கொட்டுவோம். அந்த தாளித்து கொட்டுற வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மூடி போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காய், வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் அந்த மசாலாவோட நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த இடத்துல நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் ஸ்டைல் தான், ஆனால் என்னோடய அம்மா வந்து எப்போவுமே சொல்கிறது பச்சடி தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா பாயில் பண்ணுங்கள். அதே டைமில் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த காயோட போட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மத்து இருக்கும், வீட்டில் கீரை கடைவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சால் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த பீர்க்கங்காய் 1, 2 வந்து முழுசாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து அப்படியே அந்த கறியில் கொட்டுங்க. இந்த காஞ்ச மிளகாய் தாளிப்போட இந்த பீர்க்கங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நிறைய பேர் பச்சடினாவே தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பச்சடியில் தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் அல்டிமேட்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.